தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க, ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவிக்கு இருக்க மாவட்ட செயலர் தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கோட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எண்டு, அந்த பார் 5 எண்டு, கட்டிங் அனுப்பி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்ட் புடிங்கிடுவாங்க. அந்த 10 ரூபாய் நேரம் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் போடும். இதுதான் திமுகவுடைய அரசியல். இன்னைக்கு அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷன் ஓட்டு வாங்குறது, இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். எப்பேற்பட்ட கட்சி அண்ணா உருவாக்கிய கட்சி, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்களை இதை உருவாக்கினாங்க திமுகவை. அதாவது நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி விஜய் டிவில லொல்லு சபான்னு ஒண்ணு வந்துங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் தலைவரை பார்த்து இங்க ஒரு லொல்லு சபாவை இளைஞரணி கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்றேன்னு அவரு நடிகர்னு பேசுறாங்க. அவரு நடிப்பு தொழில விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டாரு. இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனா அவர் மாதிரி நடிக்க முடியும்னு பார்த்தா முடியல. நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு, குப்பை பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு. கவலைப்படாதீங்க, அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இதே கிணத்துக்கு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவாரு.